மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் 2ஆம் இடைப்பருவ தேர்வுக்கு தேவையான முக்கியமான வினாக்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். 3 பாடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடம் 7 வினாக்கள் 2 மதிப்பெண்கள்ல 1, 2, 4, 5 3 மார்க்ல 1, 5 பார்த்தீங்கன்னாலே போதுமானது. கணக்குகளை பொறுத்த வரைக்கும் முதல் 5 கணக்குகள் மற்றும் 9, 10, 11, 20, 21. ஸோ இந்த கணக்குகளை பார்த்தீங்கன்னாலே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பாடம் 8 பொறுத்த வரைக்கும் வினாக்கள்னு பார்க்கும்போது 2 மார்க்ல 2, 3, 4, 3 மார்க்ல 2, 3. ஸோ இந்த கேள்விகளை மட்டும் நீங்க தயார் செய்தால் போதும். கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 2, 5, 8, 11, 14, 16 மொத்தம் 6 கணக்குகள், ஒவ்வொரு முறைக்கும் 2 கணக்குகள் அப்படிங்கிற பேசிஸ்ல மொத்தம் 6 கணக்குகளை தயார் பண்ணீங்கனாலே போதுமானது. அடுத்து பாடம் 9 விகிதாச்சாரம். ஸோ அதில் வினாக்கள் அப்படின்னு சொல்லும்போது மிகவும் குறைவான வினாக்கள். 2 மார்க் 2 மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் 1, 5, 3 மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினா மட்டும் தயார் செய்தால் போதுமானது. கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 3, 7, 12, 13, 15, 17, 19 இந்த கணக்குகள் மட்டும் போதுமானதாக உள்ளது. இதை மட்டும் நீங்க தயார் பண்ணீங்கன்னா நல்லா உங்களால இந்த மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்ப நம்ம பார்க்க போறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் 2ஆம் இடைப்பருவ தேர்வுக்கு தேவையான முக்கியமான வினாக்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். 3 பாடங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பாடம் 7 வினாக்கள் 2 மதிப்பெண்கள்ல 1, 2, 4, 5 3 மார்க்ல 1, 5 பார்த்தீங்கன்னாலே போதுமானது. கணக்குகளை பொறுத்த வரைக்கும் முதல் 5 கணக்குகள் மற்றும் 9, 10, 11, 20, 21. ஸோ இந்த கணக்குகளை பார்த்தீங்கன்னாலே நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பாடம் 8 பொறுத்த வரைக்கும் வினாக்கள்னு பார்க்கும்போது 2 மார்க்ல 2, 3, 4, 3 மார்க்ல 2, 3. ஸோ இந்த கேள்விகளை மட்டும் நீங்க தயார் செய்தால் போதும். கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 2, 5, 8, 11, 14, 16 மொத்தம் 6 கணக்குகள், ஒவ்வொரு முறைக்கும் 2 கணக்குகள் அப்படிங்கிற பேசிஸ்ல மொத்தம் 6 கணக்குகளை தயார் பண்ணீங்கனாலே போதுமானது. அடுத்த பாடம் 9 விகிதாச்சாரம். ஸோ அதில் வினாக்கள் அப்படின்னு சொல்லும்போது மிகவும் குறைவான வினாக்கள். 2 மார்க் 2 மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் 1, 5, 3 மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வினா மட்டும் தயார் செய்தால் போதுமானது. கணக்குகளை பொறுத்த வரைக்கும் 3, 7, 12, 13, 15, 17, 19 இந்த கணக்குகள் மட்டும் போதுமானதாக உள்ளது. இதை மட்டும் நீங்க தயார் பண்ணீங்கன்னா நல்லா உங்களால இந்த